ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ ஏற்கனவே பொங்கலுக்கு முன்னாடி சிபிஐ விசாரணை கூப்பிட்டாங்க. நான் பொங்கல் கொண்டாட போறேன்னாரு. ஆனா எங்கேயுமே போல, நம்ம பார்த்த வரைக்கும் போகல, படமும் ரிலீஸ் ஆகல. இப்போ மறுபடியும் சிபிஐ விசாரணை கூப்பிடுறாங்க. எனக்கு கட்சி வேலைகள்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னாரு. திடீர்னு ஒரு 20 பேர் வச்சு இன்டர்வியூ எடுக்கிறாரு. இப்போ மறுபடியும் 15ஆம் தேதி வந்தே ஆகணும்னு ஸ்ட்ரிக்டாவும் சொல்லியிருக்கிறாங்க. சிபிஐ விசாரணைக்கு போறதை ஏன் தள்ளி போடணும்? இன்டர்வியூ எடுத்தாருங்கிற போட்டோ நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல. வெளியே போய் பனையூர்ல நின்று வாசல்ல நின்று போஸ்ட் எல்லாம் வந்துச்சு. ஆமா, தஞ்சாவூர் சரவணன், பர்வேஸ், இந்த போஸ்ட் எல்லாம் வந்துச்சு. விஜய் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க மாதிரி விஜய் யாருக்காவது நேர்காணல் எடுத்த மாதிரி போட்டோ பாத்தீங்களா? இல்ல, பாதி பேர்கிட்ட வீடியோ காலும் பாதி பேர் நேர்லயும் எடுப்போம் அப்படி சொன்னாங்க. அதெல்லாம் சொன்னாங்க. அது சொன்னாங்க. உங்களுக்காக தான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். விஜய் தகவல், நேத்து ஒரு தகவல் வந்திருக்கு, உங்களுக்கான எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு. ஆனா விஜய் இப்படி நேருக்கு நேரம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி போட்டோவோ வீடியோ நம்ம பார்த்தோமா? விஜய் நேர்காணல் இப்போ நீங்க திமுக அதிமுக பார்ப்போம். ஸ்டாலின் உட்காந்துருப்பாரு, துரைமுருகன் உட்காந்துருப்பாரு, இவங்களாம் உட்காந்துட்டு ஒரு கேண்டிடேட் வராருன்னா நம்ம வந்து வீடியோ எடுப்போம். வீடியோ எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி விஜய் ஒரு கேள்வி கேட்ட மாதிரியும் ஏதாவது வந்துச்சா? ஏன்னா இந்த நேர்காணல்ங்கிறது உண்மையில் நடந்துச்சான்னு யாருக்குமே தெரியாது. இதுவுமே ஒரு செட்டப் தான். நீங்க முதல்ல சொல்லிட்டாங்க, நாங்க வந்து எத்தனை பேர் இருந்தாலும் அண்ணனை நேர்காணல் பண்ண போறாரு. நீங்க அதில் கூட வியாபாரம் பார்த்தாங்க நல்லா. ஆனா நேர்காணல் அறிவிச்சதுக்கு அப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் வேட்பாளர்கள் வருவாங்க அப்படின்னாங்க. ஆனா பாதி பேர் இன்னைக்கு வந்து அறிவிச்சுட்டு கேம்பெயினே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் சொல்றேன், சும்மா எல்லாமே ஒரு செட்டப் தாங்க பண்றாங்க. நீங்க இன்னொன்னு 50,000 மனுக்கள் ஒரே நாள்ல வித்து தீர்ந்துச்சு இல்லையா? ஆமா, 50,000 மனுக்கள். அதுல எத்தனை மனு ரிட்டர்ன் ஆச்சு தெரியல, நமக்கு தெரியாது. ஒரு போட்டோ மட்டும் போட்டாங்க, ஒரு 25 பண்டலா வச்சு பாருங்க எத்தனை மனுக்கள் திரும்பி இருக்கு பாருங்க அப்படின்னாங்க. நம்ம யாருக்குமே 234 தொகுதிக்கு முதல்ல ஆட்கள் இருக்காங்களானே தெரியும். விஜய்க்கே தெரியாது. ஏன்னா வரல எல்லா தொகுதிக்கும். ஏன்னா அந்த வேட்புமனு தாக்கல் ஃபார்ம் வாங்கிட்டு போறாங்க. அது 100 ரூபாய் நல்லா வியாபாரம் பார்த்தாங்க. முதல் நாள் நல்ல வியாபாரம். காய்கறி விற்கிறவங்களாம் வந்து வாங்கிட்டு போறாங்க. காய்கறி விற்கிறவங்க எதுக்கு வந்து வாங்கிட்டு போறாரு முதல்ல எனக்கு புரியல. அவர் கேண்டிடேட் நிக்க போறாரா? இது என்ன ஃபார்ம்? இது எதுனே தெரியாம நீ பாட்டு வித்துட்டு இருக்க. அவங்க வாங்குறாங்க. இதுல ஒரு பெரிய வியாபாரத்தை, ரொம்ப இன்டெலிஜென்டா வியாபாரத்தை புஷியானந்த் பாக்குறாரு. மாவட்ட செயலர் ஒவ்வொருத்தரும் 200 ஃபார்ம் வாங்க சொன்னாங்க. அதை வாங்கிட்டு போய் திறந்து பார்க்குறான். ஆனால் என்னென்ன 10,000 கட்டணும்னு போட்டிருக்கு. ஒரு மாவட்ட செயலர் கிட்ட பேசுறாரு, 10,000 கட்டணும்னு போட்டிருக்குங்க. ஏங்க எல்லா கட்சியிலையும் அதாங்க ரூல்ஸ். ஆனால் எங்கிட்ட சொல்லவே இல்லைங்க. 100 ரூபா கொடுத்து ஃபார்ம் வாங்கடான்னு அண்ணே ஃபார்ம் வாங்கிட்டோம். இன்னொன்று என்ன கேட்குறான், 200 ஃபார்ம். நான் மாவட்ட செயலர் இருக்கிறதே ஒரே ஒரு தொகுதிக்கு. இது வித்தியாசமான கட்சி, உங்களுக்கு தெரியும். ஒரு தொகுதிக்குள்ள ஒரு மாவட்ட செயலர் இருக்காரு. நான் மாவட்ட செயலர் இருக்கிறது ஒரே ஒரு தொகுதிக்கு. நான் தான் நிற்கிறோம்னு நினைக்கிறேன். 200 ஃபார்ம் வாங்கிட்டு நான் போய் என்ன பண்ணுவேன்? இது எதுக்காக வாங்கணும்? இப்போ நீங்க ஒவ்வொரு கட்சியிலையும் இப்போ ஸ்டாலின் பேர்ல 234 தொகுதியிலையும் கட்டுவானுங்க. எடப்பாடி பழனிசாமி பேர்ல 234 நிக்கணும் அப்படின்னு சொல்லி அது கட்டுவாங்க. 20,000 ரூபாய் அவரே செலவு பண்ணிருக்கணுமே. ஆமா, பண்ணிருக்காரு. நீங்க அந்த வியாபாரம் உங்களுக்கு புரியலையா? நீங்க ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்துல 10,000 ஃபார்முங்க. அப்ப 100 ரூபாய்க்கு வித்தாங்க. அன்னைக்கு மட்டும் 50,000 ஃபார்ம் வித்து இருந்துச்சுன்னா 50 லட்சம் ரூபாய் அன்னைக்கு புஷியானந்த் அடிச்ச தொகை. அன்னைக்கு எவ்வளவு நீங்க பாருங்க. மத்த அரசியல்வாதி எல்லாம் வந்து இவர் சொல்ற ஊழல் சக்தியால கூட இப்படி எல்லாம் யோசிக்கவே முடியாது. ஆனா இந்த ஊழல் சக்தி சிறப்பா யோசிக்கும். ஒரே நாள்ல 50 லட்சம் ரூபாய். ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, பிளாக்ல டிக்கெட் வந்திருக்கோம். நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்து கத்துக்கிட்ட மொத்த வித்தி இதில் இறக்குனாருன்னா ரொம்ப. ஏன்னா எல்லா கட்சியிலையும் ஃபார்ம்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. நீங்க வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணும் போது 10,000 15,000 நீங்க அப்போ கட்டுவீங்க, டிடி எடுத்து கொடுப்பீங்க, கட்டுவீங்க. அப்படிதான் நடக்கும். தாவே கிடந்த முதல்ல 100 ரூபாய்க்கு ஃபார்மை வித்துட்டு 50,000 ஃபார்மை வித்துட்டு அதுக்கப்புறம் நீ வந்து 10,000 கொடுன்னு வித்தியாசமான ப்ராசஸ் வைக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் 14ஆம் தேதின்னு சொல்லி சொன்னாங்க. 14ஆம் தேதிக்குள்ள ஃபார்ம்ஸ் வரல. அப்புறம் 20ஆம் தேதின்னு மாத்தினாங்க. எத்தனை ஃபார்ம்ஸ் வந்துச்சுங்கிறது யாருக்குமே தெரியாது. எல்லா தொகுதிகளுக்கும் ஃபார்ம்ஸ் வந்துச்சா? இல்லை, வரவே இல்லை. ஆனா சில தொகுதிகள் இன்னொன்று அடுத்த ப்ராசஸ். 10,000 கட்டிட்டீங்களா? அடுத்த ப்ராசஸ் என்ன? ஒருத்தருங்க போய் ஒரு முன்னாள் IAS அதிகாரி ஒருத்தவங்க போய் கேட்குறாங்க, எங்க சீட் எனக்கு வேணுங்க. சரிமா, சீட்டு கொடுத்துடலாம். என்னங்க பண்ணணும்? 3 கோடி ரூபா. கட்சிக்கு 1 கோடி ரூபா, எனக்கு 2 கோடி ரூபா. இது புஷியானந்த் பேசுறாரு. என்னங்க இப்படி கேட்குறீங்க? இல்லை நீங்க கொடுத்தாதான் கிடைக்கும். சரிங்க, கொடுத்தா கிடைச்சிருமா? இல்லை, அந்த தொகுதி ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதி. அந்த தொகுதி ஜெயிச்சிருச்சு. அதனால பயங்கர காம்படிஷன் இருக்கு. அப்போ எப்படின்னு பார்த்துட்டு சொல்றோம். சரி, அப்படி இல்லைன்னா அந்த கொடுத்த 1 கோடி ரூபா, கட்சி கொடுத்த 1 கோடியா திரும்ப கொடுத்துருக்கீங்க. அதை எப்படிமா திரும்ப கொடுக்க முடியும்? கட்சிக்கு நீங்க வந்து வளர்ச்சி நிதி கொடுத்துருக்கீங்க, அதை எப்படி திரும்ப கொடுக்க முடியும்? இப்படி ஒரு நூதன கொள்ளை அடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி எப்படி கேண்டிடேட்ஸ் மேல வருவாங்க? நான் சொல்றது, ஒரு முன்னாள் IAS அதிகாரி வந்து அவங்க ஐயோ வேணாம் தெரிச்சு ஓடுறாங்க. IAS அதிகாரிக்கு இந்த நிலைமை. அவங்க புரியாம இன்னும் சில பேர் இருக்காங்கல்ல, அவங்க போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ இந்த மாவட்ட செயலர்களுக்கு என்ன ஒரு எக்ஸப்ஷன் இருக்குன்னா, நீ இவ்வளவு காசு கட்ட வேண்டாம், ஆனா வந்துரு, ஆனா செலவெல்லாம் நீ தான் செய்யணும். நீங்க இப்போ மொத்தம் 120 மாவட்ட செயலர் இருக்காங்கல்ல, இந்த 120 மாவட்ட செயலர்ல மிஞ்சி போனா 20 அல்லது 30 மாவட்ட செயலர் தான் கேண்டிடேட்டாவே வருவான். சென்னையிலே நீங்க ECR சரவணன், அம்பத்தூர் பாலமுருகன், அதை தாண்டி மற்றவங்க யாரும் வந்து ஃபார்ம்ஸ் கொடுக்க ரெடியா இல்லை.
நீங்கள் அந்த பக்கம் தஞ்சாவூர் சரவணன், அப்புறம் பர்வேஸ், அப்புறம் அந்த பரணி பாலாஜி, ரொம்ப நீங்கள் லிமிட்டடான ஆட்கள் மட்டும்தான் ஃபார்ம் கொடுத்து நம்ம கேண்டிடேட்டாக நிற்கலான்னு நினைக்கிறாங்க. மற்ற மாநிலச்செல்லாம் தெளிவாக நீங்கள் காசும் கொடுக்க மாட்டேன், நான் வந்து செலவு செய்யணும் வேறு சொல்கிறேன். நான் எங்கிறது செலவு செய்வேன்? நான் தெருவில் நிற்கிறதுக்கு ரெடியாக இல்லை. எனக்கு தெரியும் ரியாலிட்டி எல்லாம் சில பேருக்கு புரியுது. நான் தெருவுக்கு போய்ட்டு எனக்கு தெரியும், அதனால் நான் நிற்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அப்போ புஷானந்த் என்ன சொல்கிறார், அப்போ ஆள் பிடிச்சி கொண்டு வா, எனக்கு ஆள் பிடிச்சி கொண்டு வந்து 2 கோடி ரூபாய் எவனா கொடுக்குற மாதிரி ஆள் பிடிச்சி கொண்டு வா. இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னா கடைசியாக வந்து யாராவது போயிட்டு இருக்கணும் பிடிச்சி உள்ளே போடுவாங்க, அவ்வளோதான். ஓகே, அந்த மாதிரி போட்டு யாரை நிற்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு வேலை பார்ப்பாங்க. ஸோ நீ வந்து இந்த நேற்று நடந்த இந்த ப்ராசஸில் நீங்கள் ஏற்கனவே செலக்டடாக இருக்கிற மாவட்ட செயலர், ஏற்கனவே உனக்கு தான் சீட்டு எல்லாருக்குமே தெரியுங்க. அவர் புதுக்கோட்டையில் அறந்தாங்க நிற்பார் பர்வேஸ், ஏன்னா புதுக்கோட்டையில் நிற்காம அறந்தாங்க நிற்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. காரைக்குடியில் பிரபு நிற்கலாம்னு யோசிப்பார், தஞ்சாவூரில் சரவணன் நிற்கலாம்னு யோசிக்கிறார். இந்த ஆட்கள் புதிய முகங்கள்னு பெருசாக முகங்கள்லாம் யாருமே வரல. நீங்கள் இன்னொன்று பெண்கள் முகங்கள்னு பெருசாக பார்க்கல. நீங்கள் வந்து விஜய் விக்ரவாணி மாநிலத்தில் என்ன சொன்னார், கட்சி பொறுப்புகள் 33% பெண்களுக்கு ஒதுக்கப்படும். இன்னைக்கு எத்தனை மாநிலத்தில் பெண்கள் கட்சியில் ஒருத்தங்க இருக்காங்களா? யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? வந்து ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் பெண் இல்லை, வந்து ஒரே ஆளு தான் காரியத்தை கொள்ள பார்க்குறாங்க. வைங்க, ஒரே ஒருத்தர் தான் வந்தாங்க, அவங்களுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு. ஒரு மாநிலத்தில் கூட பெண் கிடையாதுங்க. ஆனா விஜய் என்ன சொல்றாரு, பெண்களுக்காக நான் நிக்கிறேன், பெண்கள் பாதுகாப்பு எனக்கு முக்கியம், பெண்களை அதிகாரப்படுத்துவேன்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் விஜய் போடுற வேஷம். நீங்க அந்த மேடைகளையே வந்து ஃபுல்லா பெண்கள் உட்காந்துருக்காங்கல்ல, இந்த பெண்கள் இது வரைக்கும் எந்த மேடையில் நம்ம பார்த்ததே இல்லையே. பெண் நிர்வாகிகள் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது, திடீர்னு சொல்றாங்க இவங்களாம் பெண் நிர்வாகிகள்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் விஜய் வந்து பெண்கள் மேல காமிக்கிற லட்சணம், அந்த அவர் உண்மையிலேயே அதிகாரப்படுத்துறாரா அப்படிங்கிறதுக்கான ஒரு இது. இந்த கேண்டிடேட்ஸ் ஏற்கனவே இருக்கிற கேண்டிடேட்ஸ் சும்மா பேர் மட்டும் அறிவிச்சு விட்டு பண்றாங்க. இது இன்னொன்று, இந்த தகவல் ஓடிட்டே இருக்கு, 50 பேர் செலக்ட் பண்ணிட்டார், 60 பேர் செலக்ட் பண்ணிட்டார், இதெல்லாம் வெளியே வந்தாதான் நிஜம். அது வரைக்கும் இந்த மாதிரி கதைகள் ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர, இப்போ திரும்ப இந்த 15ஆம் தேதி மறுபடியும் ஒத்தி போடுறதுக்கு இந்த ஒரு வேலைகளை பார்ப்பாங்க. நேற்று விஜய் சிபிஐ ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது, அதுக்கு நம்ம நேர்காணல் பண்ணுறோன்னு ஒரு கதையை கட்டுங்க. நான் வழக்கம் போல நீலாங்கலந்து கிளம்பி வரதுக்கு 4 பேர் என் வாசலில் கேமரா வச்சு நிற்கிறான், பனையூர் என்ட்ராருக்கு 4 பேர் கேமரா வச்சு நிற்கிறான், நான் உள்ள படுத்து தூங்குறேன், போகும்போது நீ எழுப்பி விட்டு போங்க, அவ்வளோதான், முடிச்சு. அவ்வளோதான். இப்போ 15ஆம் தேதி மறுபடியும் கூப்பிட்றேன்னு இருக்காங்க. செந்தில் பாலாஜியை சிபிஐ விசாரணை கூப்பிடவே இல்லை. ஆமாம், அதுக்குள்ள அவர் வந்து மனுவை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு செய்திகள்லாம் வந்துருச்சு. அப்புறம் அவருமே சொல்லிட்டாரு, என்னை கூப்பிட்ட டேட்டு இது, என்னை கூப்பிட்டா நான் முழு ஆதாரத்தை கொண்டு போய் கொடுப்பேன்னு அவரு எதிர்கொள்ள தைரியமா இருக்காரு. இவருக்கு எதுவும் சிக்கல்கள் இல்லைங்க, அவர் எதிர்கொள்ள எப்பவுமே தயாராக தானே இருக்காரு. செந்தில் பாலாஜி வந்து என்ன சொல்ல போனா மீடியாவை பார்த்து ஒவ்வொரு நிமிடமும் என்ன நடந்துச்சு, அரசாங்க தரப்புல என்ன பண்ணோம், கட்சிக்காரங்களா என்ன பண்ணோங்கிறதுலாம், ஆம்புலன்ஸ் எப்படி வந்துச்சு, எல்லாத்தையும் விளக்கமா கொடுத்துட்டாருல. விஜய் தானே இன்னும் பயந்துகிட்டு இருக்காரு. விஜய் ஏதோ சதி நடந்துச்சு, சரி என்னப்பா சதி நடந்துச்சு அது சொல்லு, ஏதாவது சொல்லு, சதி நடந்த மாதிரி தெரிஞ்சது எனக்கு, நான் ஆடு களவாண்ட மாதிரி கனவு கண்டேங்கிறதா விஜய் சொல்றாரு தவிர இன்னைக்கு வரைக்கும் அந்த சதிக்கு என்னங்கிற சொல்லவே மாட்டேங்கிறாரு. நிறைய பேர் வந்தவங்க எல்லாம் என்ன பார்த்து சொன்னாங்க, சதி நடந்திருக்கும் போல இருக்கு சார். யாரு? இந்த மத்தியலகன் மனைவி சொன்னாங்கல்ல, குண்டு வீசினாங்க, பவுடர் அடிச்சாங்க, கத்தி எடுத்து குத்துனாங்க, வாட்டர் பாட்டில் எடுத்து அடிச்சாங்க, இந்த மாதிரியான கதைகள்லாம் இல்லை. சிபிஐல உட்காந்துட்டு இருக்கீங்க விஜய், உண்மையை சொல்லுங்க. சிபிஐ கிரில் பண்ண தான் செய்வாங்க, ஏன்னா உங்கள்கிட்ட ஆதாரமா ஒன்றும் இல்லை. இன்னொன்று, நீங்க பஸ்யானது கோர்ட்ல போய் என்ன சொன்னாரு, எனக்கு எதுக்கே சம்மந்தம் இல்லைங்க, மத்தியானத்துக்கு உள்ள போடுங்கன்னு சொல்லிட்டு வந்தாரு. ஆதவர்ஜனா கல்கிட்ட ஓடினார். இப்படிப்பட்ட கட்சியில நீங்க சிபிஐல எவ்வளவுதான் கிரில் பண்ணாலும் நீங்க அந்த பக்கம் அரசாங்க தரப்பு தெளிவா கொடுக்குறாங்க. ஆம்புலன்ஸ் எந்த டைம் வந்துச்சு, ஆம்புலன்ஸ் எப்படி வந்துச்சு. இன்னொன்னு, நிறைய பேர் செந்தில் பாலாஜி போன நேரத்துல எப்படிங்க விஜயபாஸ்கர் நின்னாரு. அந்த ஒரு குழந்தை இறந்து போகும்போது அவங்க அப்பா தூக்கிட்டு போய் ஓடுறாரு இல்லையா அந்த தம்பி, அவர் வந்து கதரும் போது விஜயபாஸ்கர் அதை பார்த்துட்டு அவரும் கண்கலங்குறாரு. அவங்க மேல திரும்பலையே, எதுவுமே திரும்பல. அதே செந்தில் பாலாஜி போன அதே நிமிடம் அதே நேரத்துல கரூர் விஜயபாஸ்கர் ஏற்கனவே இருக்காரு. அப்ப அவங்க தகவல் கொடுத்தது யாரு? எங்க கரூர் மாதிரியான ஊர்ல இந்த மாதிரி பெரிய கூட்டம் நடக்குது, பெரிய பாக்குறதுக்கே பயமா இருக்கு, ஒரு 10 நிமிஷம். இன்னொன்னு, நான் இப்போ கரூர் ரீசெண்டா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போயிருந்தேன், நான் வேற ஒரு விஷயமா போயிருந்தேன். எனக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், நாங்களே ஒரு தொழில் பண்றதுனால ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் நிறைய பேர் தெரியும். கேட்டேன், அது எப்படி நீ அவசரமா போனீங்க தம்பி, இங்க வாங்கன்னு ஒரு ஸ்பாட்டை காமிக்கிறாரு. நீங்க கரூர் வேலுச்சாமிபுரத்துல இருந்து இந்த ஸ்பாட்ல 5 ஆம்புலன்ஸ் நிற்கும், அடுத்த ஒரு 1/2 கிலோமீட்டர்ல 5 ஆம்புலன்ஸ் நிற்கும். மொத்தமா வந்து கரூர்ல மட்டும் 127 ஆம்புலன்ஸ் ஓடிட்டு இருக்கு. 127 ஆம்புலன்ஸ். அதனால நாங்கள் வேகமாக போக தான் செய்வோம். கூப்பிட்டா அடுத்த நிமிஷம் போய் நிற்போம், 5 நிமிஷத்தில் போகணும். ஒரு ஜெராக்ஸ் கடையில் ஒரு அம்மாட்ட பேசிட்டு வந்தேன். அவங்கள்ட்ட வந்து என்னம்மா அந்த கரூர் சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் யாருன்னா என்னன்னா அவங்க ஃபஸ்ட்டு பயந்துட்டு, இல்லைம்மா சும்மா கேட்குறேன், ஏதாவது நடந்திருக்கும் போல இருக்குண்ணா, அது எப்படி நான் ஆம்புலன்ஸ் அவ்வளோ வேகமாக வரும்னு சொன்னேன். நான் சொன்னேன், வேகமாக இருந்தால் தான் அவர் பேர் ஆம்புலன்ஸு, ஸ்லோவாக வந்தால் பேர் ஆம்புலன்ஸ் இல்லை. அதனால இவனுங்க தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த திணிக்கிற வேலைகளை பார்க்குறாங்க, இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறது. இப்போ நீங்கள் கரூர் ஸ்டாம்பீடு முடிஞ்சு 10வது நிமிஷம் இன்னும் சொல்லப்போனால் உயிர்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நேரத்தில் இவனுங்க ரொம்ப ஆர்கனைஸ்டாக ஜெகதீஷை வச்சும் ஜானர்ஸ் என்ன பண்ணுறாங்க, வி ஸ்டாண்ட் வித் விஜய், இதை எழுது. இன்னொன்று, நீங்கள் இந்த இந்த சங்கீதாவோட மனு வருது இல்லையா,
மனு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வி ஸ்டாண்ட் விஜய்னு போடலே தவிர சப்போர்ட்டுக்கு ஆள் வர்றானுங்க. நீங்க இந்த ஐடியாஸ்லாம் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. இவங்க எல்லாரும் இதுவரைக்கும் கரூர் சம்பவம் குறித்தோ சிபிஐ குறித்தோ சிபிஎஃப்சி குறித்தோ பேசியிருப்பாங்கன்னு பேசியிருக்கவே மாட்டாங்க. நீங்க வந்து சிபிஐ பிரச்சனை ஆரம்பிச்சதும் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும் போது ஒரே நேரம் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல நடந்துச்சு. அப்போ நான் பசங்கள்ட்ட கூட்டு கேட்குறேன், மீடியாக்கெலாம் ஏன்டா போக மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறேன். இல்லை சார் இல்லை போகக்கூடாது சொல்லிட்டாரு ஜானு. ஏன்டா அண்ணா சிபிஐ பற்றி பேசக்கூடாது சிபிஎஸ்சி பற்றி பேசக்கூடாது எங்களுக்கு கட்டுப்பாடு போட்டிருக்காங்க. சொல்லி அது ரெண்டு தானே உங்கள் பிரச்சனை, ஊரில் மற்ற பிரச்சனைக்கெல்லாம் பேசுறதுக்கு ஆள் இருக்குடா, இது ரெண்டு தானே உங்கள் பிரச்சனை சொல்லி பேசணும். இல்லை போட பேசக்கூடாது. ஆனால் இதே ஐடிஸ் வந்து சங்கீதா மனுப்பட்ட உடனே வரைஞ்சு கட்டிட்டு எழுதுறானுங்க, கரூர்ல எங்களை முடக்க பார்த்தீங்க, சிபிஐ விசாரணை மூலியமா முடக்க பார்த்தீங்க. சிபிஎஸ் இவ்வளவு நாள் நீ ஜனநாயகங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதே கிடையாது. ஜனநாயகா பேச வேறு ஐடிஸ் பேசியிருக்கோம். ஐடிவிங்களை வந்து ஃபேக் ஐடிஸ் வச்சிருக்காங்க, பிஜேபி ஃபியர்ஸ் ஜனநாயகம்னு டேக் போட்டான். முக்கியமான பொறுப்புகள் இருக்கிற ஐடிஸ்லாம் நீங்க கவனமா பாத்தீங்கன்னா அவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு எப்படி திடீர்னு பேசுற? அப்ப ஆர்கனைஸ்டா ஒரு வேலையை நீங்க பாக்குறீங்க. இந்த விஷயத்தை வந்து உடனடியாக ஒரு வழக்கு வந்திருக்கு, பிரச்சனை வந்துருச்சுப்பா, உடனே நீங்க ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆகுது, நீங்க வந்து ரூட்ல வந்து பேசுறாங்கன்ட்டு, அது உண்மையா பொய்யாங்கிறது வேற. ஆனா அதே மாதிரிதான் இவங்க நடந்துக்குவாங்க. அந்த ஆடியோ உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. கிட்டத்தட்ட இதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வரும். இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அப்பா இது மாதிரி போடுங்க, இது மாதிரி வந்து விஜய் காப்பாத்துறதுக்கான வேலைகளை உடனடியாக களத்தில் இறங்கி பண்ணுங்க, நம்ம அண்ணனை காப்பாத்துறோம். என்னங்க பண்ணலாம்? திமுக சதி வழக்கம் போல அடிச்சு விடு, எல்லாத்துக்கும் திமுக சதி. அவங்க உண்மையிலே பாவம். அவங்க இந்த மன்சூர் அலிகான் மாதிரி நாங்க என்னடா பண்ணோம் பேசாமடா இருக்கோம், எங்களை என்ன மாட்டி. இவர் திருமணத்துக்கு அந்த நடிகையோட வந்ததுக்கு அப்புறமா ஒரு டீம், அதாவது தாவேக்காலேயே ஒரு டீம் சங்கீதாவை அபியூஸ் பண்ணி கெட்ட வார்த்தைகள்ல பேசுறான், இன்னொரு டீம் அதுவும் தாவேக்கா த்ரிஷாவை அபியூஸ் பண்ணி இதுவா பேசுறான். இப்ப விஜய் யாராவது ஒருத்தருக்காவது அவர் அந்த இடத்துல குரல் கொடுத்துருக்கணும்ல. குரல்ல கொடுக்க மாட்டாருங்க. நீங்க விஜய் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜானுக்கும் இவருக்கும் ஆதவர்ஜனுக்கும் ஒரு பிரச்சனை போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பஞ்சாயத்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் வந்து எப்படின்னா, நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற, ரெண்டு பேரும் மாறி மாறி இப்படி பேசி கொடுவார் தவிர அது அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவார். ஓ விஜய் அவ்வளவுதான். இந்த பிரச்சனையை நான் தனியாக கேட்டுக்கிட்டேன். இன்னும் சொல்ல போனா இப்போ ஜான் வந்து ஆதவ பத்தி கடுமையான புகார் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆதவ கூப்பிட்டு உங்களை பத்தி புகார் சொல்றாருங்கன்னு சொல்லுவாரு. எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்க புஷியானந்த தலைமறைவா இருந்தார்ல ஒரு மாசம், அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு தான் வர்றாரு, அவர் தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு வர்றாரு. இந்த ஒரு மாசத்துக்குள்ள ஜானு ஆதவ் அருண் எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க, புஷியை காலி பண்ணிடலாம் அப்படி திட்டம் போடுறாங்க. வந்த உடனே தலைவன் அண்ணே உங்களை காலி பண்றதுக்கு வேலை பாக்குறாங்க. விஜய் சொல்ற அப்படியா, சரி வச்சுக்கிறேன் பாத்துக்கிறேன் தம்பி, நீ கவலைப்படாது. அவர் வெள்ளந்தியான மனுஷங்கிற மாதிரி அவர் எந்த நீ ஏதோ அடிச்சுக்க, நீ ஏதோ பண்ணிக்கோ, எனக்கு எதை பத்தி கவலை இல்லை, நான் அதை பத்திலாம் கவலையே பட மாட்டேன், நான் இருக்கிறது வேற ஒரு உலகம். நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க நான் ஏதோ மக்களை பத்தி சிந்திக்கிறேன், சதா மக்களை இப்ப சொல்றாருல்ல, நான் உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். எதை விட்டுட்டு வந்தீங்க நீங்க எதை சினிமா நான் கன்ஃபார்மா நடிக்க போறாரு, இன்னும் இந்த படம் ரிலீஸ் ஆகிற சினிமா கன்ஃபார்ம் நடிக்க போறாரு. நீங்க வந்து களத்துல மக்களுக்காக இறங்கி ஒரு அரை மணி நேரம் இது வரைக்கும் வெயில நின்றுருக்கீங்களா? ஏசி பஸ்ல வர்றீங்க, ஏசி பஸ்ஸுக்கு மேலே போறீங்க, பக்கத்தில் டக்கு டக்குன்னு ஃபேனை வச்சிடுறாங்க, எல்லாம் நடக்குது, திரும்ப கீழே உட்காந்து ஏசி பஸ்ல வந்து கிளம்பி போயிடுறீங்க. இந்த உங்க தொண்டன் வந்து கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 8 மணி நேரம் வெயில நிற்கிறான். அவன் நான் சொல்றேன் ரொம்ப அரை மணி நேரம் அவனை மாதிரி ஒரு அரை மணி நேரம் நிற்க முடியுமா உங்களால? இன்னதில்லை. மக்களுக்காக களத்தில் இறங்கி ஏதாவது வேலை பார்த்துருக்கீங்களா? போராட்டம் ஒரே ஒரு போராட்டம், அஜித் குமார் போராட்டம் 3 நிமிஷம் போராட்டம், அதை தாண்டி போராட்டம் பண்ணதில்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு எதை விட்டு வந்துட்டு இல்லை நான் அசூர் பில்டிங்ல இருந்து இறங்கி, நான் பல பேர் என்ன சொல்லுவாங்க அவர் பார்த்ததுக்கு அப்புறம், தம்பி எதாவது உதவி பண்றீங்களா? என்னங்க அந்த 10வது மணிலேருந்து கீழே இறங்கி வர சொல்லுங்க விஜயா. ஏன்னா அந்த பில்டிங்ல போறக்கே உங்களுக்கு ஆக்சஸ் கிடையாது எல்லாருக்கும். நீங்க போய் ஒரு பர்மிஷன் ப்ராசஸ் ஒன்று இருக்கு, நீங்க போய் உட்காந்து ஒரு எழுதி கொடுத்ததுக்கு பிறகு அவர் வந்து அந்த கட்சியோடைய பொருளாளரோ மற்றவங்களோ வந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்தா தான் நீங்க மேலே போக முடியும். யாரா இருந்தாலும் எங்க பட்டம்பாக்கம் வீட்டுல நீங்க மோடியே வந்தா கூட கொஞ்சம் 1/2 மணி நேரம் உட்காருக்கின்றவாங்க. அப்படிதான் ப்ராசஸ். நிறைய பேர் என்ன சொல்றது, தயவு செய்து ஒரு கட்சி தலைவனா இருக்கிறவங்க 10வது மணிலேருந்து முதல்ல கீழே இறங்கி வர சொல்லுங்க. அதுவே ஒரு கீழே இறங்கி வர ரெடியா இல்லை. பனையூருக்கு நீங்க முதல்ல ஆஃபீஸ்க்கு வரீங்களா? இன்னைக்கு எந்த ஒரு கட்சி ஆஃபீஸ் போனீங்கன்னாலும் தலைவரை எப்பயாவது பார்க்கலாங்க. சார் ஸ்டாலின் எப்பயாவது பார்த்துலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்க்கலாம், சீமான் அவர்களை பார்க்கலாம், எல்லாத்தையும் எப்பயாவது ஒரு பார்த்துலாம். நீங்க சில பேர் ஃபோனில் கூட பேசலாம். இப்போ கம்யூனிஸ்ட் எல்லாம் சாதாரண ஃபோனில் எடுத்தா ஃபோன் பேசுவோம், சொல்லுங்க தோழர் சொல்லி பேசுவாங்க. ஆனால் விஜய் நீங்க பார்க்கணும்னாலே விஜய் எப்பறம் விஜய்க்கே தெரியாது. பனையூர்ல ஏதாவது நிகழ்வு நடந்தா மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. நான் எலைட்டா தான் இருப்பேன், கடைசி வரைக்கும் நான் இறங்கி வரமாட்டேன், நான் இப்படியே தான் அரசியல் வச்சுக்குவேன். சரி சார் பிரச்சாரத்துக்கு போக போறீங்களா? அதுவும் நான் போக மாட்டேன். அப்புறம் தேர்தல் அன்று விஜயும் கிளம்பி வெளியே வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. தேர்தல் ஜெயிச்சா நான் உன் வீட்டுக்கு வருவேன், தேர்தலுக்காக வரமாட்டேன், நீ ஓட்டு கேட்டெல்லாம் வரமாட்டேன், ஓட்டெல்லாம் நான் வந்து ஆன்லைன்ல கேட்டுட்டு போயிடுவேன், இல்லை அது கூட யாரை பார்த்துக்குவாங்க. நீ எதை விட்டுட்டு வந்திருக்கீங்க? ஓகே கேரியரை விட்டுட்டு வந்தேன்னு ஒரு கதை விடுறீங்க. கேரியரை விட்டுட்டு வந்தீங்கன்னா இது கன்ஃபார்ம் கிடையாது. ஜூன் மாசத்துக்கு பிறகு நான் படத்தை நடிக்க போறேன் நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அப்பா கேரியரை விட்டுட்டு வந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே உங்களுக்காக தான் வந்திருக்கேன்னா சரி, மக்களுக்கு ஏதாவது ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்களா?
திருப்பரங்குன்ற பிரச்சனையிலையோ இல்லை உங்களோட சொந்த ஜனநாயகன் பிரச்சனை முதல்வர் பேசி ரொம்ப நாள் ஆன பிறகு எனக்கு நிறைய பேர் பேசுறாங்க, அவர் கூட ரொம்ப பூசி மொழிகி பேசினாரு, நன்றி. நீ அது கூட பேசலப்பா. அவர் உண்மையில டைரக்டா அட்டாக் பண்ணாரு. அவர் வந்து ஜனநாயகனுக்காக மட்டும் பேசல, ஜனநாயகனுக்காக பேசினாரு, பராசக்திக்காக பேசினாரு, எல்லா படங்களுக்காக பேசினாரு. சரி, ராகுல் காந்தி ஸ்ட்ரைட்டா சொன்னார்ல, ஜனநாயகனை வந்து இப்படி வீழ்த்தாதீங்கன்னு சொல்லி சொன்னார்ல, அவருக்கு நன்றி சொன்னீங்களா இது வரைக்கும்? ட்விட்டர்ல தேங்க்யூ ராகுல் காந்தின்னு போட்டிங்களா? ஏன் உங்களுக்கு இவ்வளவு பயம்? ஏன்னா நம்ம சிபிஐல ஏதாவது பண்ணிடுவாங்க போல இருக்கு, நம்ம பயந்து, அந்த பயம் மட்டும்தான் அவருக்கு இருக்கு. அதனால அவரு இது ஒட்டுமொத்தமா என்ன கேட்டீங்கன்னா, இவனுங்க வந்து காப்பாத்துறதுக்கு ஒரு தற்கொலை கும்பல் இருக்கு, அந்த கும்பல் மூலியமா நம்ம எல்லாத்தையும் தப்பிச்சுக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல அவங்க அந்த திருமணத்துக்கு போன பிறகு அது பெருசா பேக் ஃபயர் ஆயிருக்கு. ஓகே தோழர், இப்போ என்டிஏ கூட்டணியில விஜய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பவன் கல்யாண் வந்து இடைத்தரகரா வேலை பார்க்குறாரு. மோகன்ஜி திடீர்னு ஒரு சம்பந்தமில்லாத ஒரு ட்வீட் போடுறாரு. அப்புறம் ஜெகன்மூர்த்தியை அவருன்னு நினைக்கிறேன், அவரும் வந்து விஜய் வந்தால் 100% நாங்கள் ஜெயிச்சிருவோம், இப்போ வந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு மெஜாரிட்டி இருக்கு, விஜய் வந்துருவாரு. அப்புறம் பியூஷ் கோயல் அவருமே ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு, கூட்டணிக்கு வருவாங்களான்னு நிருபர் கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பாரு அப்படின்னு. இப்போ இந்த ஒரு 4-5 நாளா இந்த தேர்தலில் விஜய் அங்க பேச்சுவார்த்தை நடத்துறாரா, போக வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, இதற்கு முன்னாடி இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னா என்டிஏல தான் அப்ரோச் பண்ணாங்க. மேபி பவன் கல்யாணும் பேசியிருக்கலாம். நீங்க வந்து கரூர் ஸ்டாம்பேடுக்கு பிறகு அமித்ஷாவே விஜய்கிட்ட பேசினாருன்னு ஒன்று சொல்றாங்க. அமித்ஷா பேசினாரு, பட் ஆனால் அவர் பேசுறான்னு தெரியல, பட் பேசினான்னு சொல்லி சொல்றாங்க. பட் அப்போ வந்து யார் இருந்தா, அந்த பாண்டாவா பொறுப்பாளராக இருந்தார் இல்லையா, ஜெய் பாண்டாவா, அவர்லாம் வந்து பார்த்தாரு, பேசினாரு அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணாங்க, விஜய் கொண்டு வரக்கான முயற்சிகளை பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமி விஜய் கண்டிப்பா வந்துடுவார் நம்பினார். அதனாலதான் வந்து ஒரு துண்டை பார்த்தோன்னா அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகி குதிச்சாரு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னாரு, சட்டமன்றத்துக்குள்ள போய் செய்தி தொடர்பாளர் மாதிரி விஜய்க்காக போய் குரல் கொடுத்தாரு. இது எல்லாமே நடந்துச்சு. ஆனா அந்த ஸ்டேஜ்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. இன்னைக்கு நடக்கிறது, இப்ப 2-3 நாளா வர்ற இந்த கதைகள் எல்லாத்தையும் பிளான் பண்றது ஜானும் ஆதவும். ஓகே, இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கூட்டணி சொல்லிட்டே இருந்தாங்க. காங்கிரஸ் வந்து விஜய் வந்து ஊருகா மாதிரி நினைச்சு வச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. இனி கூட்டணிக்கு வர்றதுக்கு யாருமே இல்லை. கடைசியா வந்து இந்த தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியா, அதுவும் அவங்களும் நாங்களும் கிளம்புறோம் டாடா பைபின்னு சொல்லி போயிட்டாங்க. அப்போ கூட்டணியாக ஒரு கட்சி கூட இல்லை. அப்போ நம்ம என்ன பண்றோம், தனிச்சு தான் போறோங்கிறது தெளிவாயிடுச்சு. நம்ம தனிச்சு போறோங்கிறத கூட ரொம்ப வந்து ஒரு நெரேட்டிவா நம்ம மாத்துறதுக்கான வேலைகளை பார்க்கலாம். என்ன பண்ணலாம், எங்களை வந்து ஆஸ்திரேலியால கூப்பிட்டாங்க, ஜப்பான்ல கூப்பிட்டாங்க, எங்கேயுமே போகாம எங்க அண்ணன் பாருங்க சிங்க மாதிரி நிக்கிறாரு. ஏதாவது ஒரு நாள் பேசுவார் பாருங்க, மோடியே போன் பண்றாரு, ஆர்டிஎக்ஸ்னு ஒரு ஷோல பேசிட்டார் இல்லையா, மோடியே கூப்பிட்டாரு, அமித்ஷாவே கூப்பிட்டாரு. அதெல்லாம் முடியாது, நீங்க தலைவர் அப்படி ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு, குடும்பத்துக்காக எல்லாத்தையும் குடும்பத்தையே விட்டுட்டு வந்துட்டாரு, மக்களுக்காக வந்துட்டாரு. இந்த விஷயத்தை இப்ப கொண்டு வர்றதுக்காக பவன் கல்யாண் பேசினாலும் விஜய் போக மாட்டாரு, நயினா நாகேந்திரன் சொன்னாலும் போக மாட்டாரு, அமித்ஷா சொன்னாலும் போக மாட்டாரு. அவ்வளவு முயற்சி பண்ணாங்க. நாங்க தனிச்சுதான் நிக்கிறோம். ஓகே, நீங்க உண்மையிலேயே பாஜக எதிர்க்கிறதுனா முன்னாடி அட்லீஸ்ட் கொள்கை எதிரின்னு சொல்ற அளவுக்கு கொள்கை எதிரி பாஜக, இன்னும் சொல்ல போனா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணமே பாஜகன்னு பேசுறீங்கன்னா உண்மையிலே சரின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் கடுமையான பயம் இருக்கு, இன்னொரு பக்கம் எதிர்த்து பேசுறாலே பயப்படுறாங்க, இன்னொரு பக்கம் இந்த நெரேட்டிவை செட் பண்றதுக்காக இந்த விஷயங்களை இப்போ உருட்டிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். நீங்க 2 நாளைக்கு முன்னாடி இப்போ நயினார் பாஜக ஏஎன்எஸ் பிரசாத்னு ஒருத்தர் அவர் கூப்பிட்டார், அவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியும் அந்த ஸ்டேஜ்ல வந்து வெளியே வந்துட்டார். தப்பு பண்ணிட்டாலும் அவர் புரிஞ்சுக்கிட்டார், நம்ம தப்பு பண்ணி தேவையில்லாம் விஜய் கூப்பிட்டோம், இப்போ விஜய் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லி விஜய் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கடைசி நேரத்துல இது அவங்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே இவங்க பிளான் பண்ற ஸ்டோரிஸ். ஜான் தரப்பு அந்த அழைப்பெல்லாம் இல்லை. அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சிபிஎஃப்சி கூட ஏன் பிரச்சனை வருதுன்னா, விஜய் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாஜக, அது உண்மை. விஜய் வந்து இந்த தேர்தலில் வளரக்கூடாது, இல்லை 29 வந்து காங்கிரஸ் கூட போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக விஜய்க்கு தொல்லை கொடுக்கறது பண்றாங்க. பட் ஆனால் விஜய் வந்தால் தான் அந்த கூட்டணி ஜெயிக்கும், விஜய் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற இடத்துல இல்லை. நம்ம தோத்தா கூட பரவாயில்ல, விஜய் எல்லாம் வந்து நம்ம சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிற இடத்துக்கு பாஜக நகர்ந்துட்டாங்க. அதனால இதெல்லாம் பிளான் பண்ற ஸ்டோரிஸ் தான். ஓகே சேத்துலர், உங்களுடைய பல்வேறு கேள்விகள் கேட்டிருந்தோம், அதுக்கு சிறப்பான பதில் கொடுத்துருந்தீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.